ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நீங்கள் சப்பாத்தி போடுறது பரோட்டா போடுறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. அது மாதிரி ஈஸியாக நான் சொல்கிறேன். விஸ்க் பண்ணி போர் பண்ணிங்கன்னா போதும், கார்லிக் கிரேப் பரோட்டா வந்து ரெடி ஆயிரும். அது கூட வந்து ஸ்வீட் கார்ன் போட்டு ஒரு சைட் டிஷ் பண்ணலாம். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கிரேட்டட் கார்லிக் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கார்லிக்கு வந்து அரைச்சி கூட போடலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் கொரியாண்டர், மின்ட் லீவ்ஸ், கொத்தமல்லி, மின்ட், புதினா, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் பிளாக் சால்ட் பாருங்கள் எவ்வளோ நல்லது. அது போட்டிங்கன்னா நல்லது, இல்லைன்னா விட்டுறலாம். பிளாக் சால்ட்டு, உப்பு, சர்க்கரை தூள் கொஞ்சம், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து பட்டர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இது கையால் கலந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நல்லா எல்லா பக்கமும் கலக்கும். அதனால கையால் கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோ கோதுமை மாவு போட்டோமோ அந்த அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நம்ம விஸ்க் பண்ணி போர் பண்ண வேண்டியது தாங்க. சப்பாத்தி ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷும் சொல்ல போகிறேன். அது பாருங்கள். 2 சேர்த்து பண்ணிங்கன்னா சூப்பரான மாவை விஸ்க் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுருங்க 20 நிமிஷம். அப்புறம் நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றி 1/2 கப்பு கானை போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, டேபிள் ஸ்பூனும் போட்டால் கொஞ்சம், ஆமாம், வெங்காயம் வறுக்கிறதுக்கெலாம் கண்டிப்பாக தேவை. நான் யூஸ்வலி எல்லாத்துக்கும் எண்ணெய் கம்மியாக போடுவேன். அதை ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் ஆனியன் போட்டுருங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வெந்த கார்னை வந்து போட்டுருங்க. அது ஆல்ரெடி வெந்துருச்சு, சும்மா அது கூட சேர்ந்து எல்லாம் சேரணுங்கிறதுக்காக மிளகாத்தூள், உப்பு போட போகிறோம். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போதும் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பை போட்டுருங்க. அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க, ஆறட்டும். அப்புறம் வந்து நம்ம 1 கப்பு தயிர் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா உப்பு போடணும். அது ஆல்ரெடி இருக்குது, கொஞ்சோண்டு தயிருக்கு வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் கிடைக்கும். இந்த ரைத்தா அது நீங்கள் பாருங்கள். இந்த இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன், கிரேட் காம்பினேஷன் ஃபார் கார்லிக் பரோட்டா. அப்போ இந்த பேனில் வந்து பேனில் தவாவில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. அப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கத மாவை கலந்துட்டு ஒரே ஒரு குழிக்கரண்டி, நல்ல பெரிய கரண்டி, அதால் இப்படி லைட்டாக இது பண்ணி விட்ருங்க, பரப்பி விட்ருங்க. அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ், 1 மினிட், 2 மினிட் இல்லை, 1 மினிட்லேயே எப்படி ஒரு மாதிரி எல்லாம் மாவெல்லாம் இதாகி வெந்துருச்சு பாருங்கள். அப்போ அதில் எண்ணெய் தடவிட்டு திருப்பி போடுங்க. அந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் தடவணும். சும்மா நான் கொஞ்சம் தான் எல்லாத்துக்குமே எண்ணெயே ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவேன். எல்லாருமே அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுலேயுமே எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ண நல்லா சிவப்பாக அது நல்லா வெந்து போகும். அதில் சப்பாத்தி மாதிரி உங்களுக்கு சப்பாத்தி எப்படி பண்ணோமோ நம்ம அந்த மாதிரியே கிடச்சிரும் பாருங்கள். ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி, ஸ்டஃப்டு கார்லிக் சப்பாத்தி மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கிற பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அவங்களுக்கு மறந்துடாதீங்க. அப்போ தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிளாக் சால்ட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். குட் வாட்சிங் டைம். தேங்க்யூ.